இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ மேடம், நான் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற திருப்புலானின்ற கிராமத்துல இருந்து பேசுறேன். உங்க ட்ரஸ்ட்ல இருந்து 2 பேர் வந்து இந்த லேடிஸ்க்கு சுய தொழில் செய்யறதுக்கு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு சொந்தமா இருக்கிற லேண்ட் அவங்க பேருக்கு மாத்தி எழுதிட்டு போயிருக்காங்க. உங்க ட்ரஸ்ட்ல இருந்து அப்படி யாராவது அனுப்புனீங்களா? அதை தெரிஞ்சுக்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். சார், அப்படி நாங்க யாரையும் அனுப்பல சார். எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்க யாருக்கிட்டையும் ட்ரஸ்ட் பேர்ல இடத்தை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க சொல்ல சார். அப்படிங்களா? உங்க விசிட்டிங் கார்டை கொடுத்து தான் இடத்த மாத்தி வாங்கிட்டு போயிருக்காங்க. சார், எங்க கார்டை யார் மூலியமாவது வாங்கிட்டு போய் மிஸ்யூஸ் பண்ணிருப்பாங்க சார். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க கூடாதா? எப்படி சார் இப்படி ஏமாந்தீங்க? சரிங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. மாப்ள, இப்ப என்ன பண்றது மாப்ள? இல்ல, இந்த கார்டுல இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். அவங்க என்ன சொன்னாங்க மாப்ள? மாமா, வந்த 2 பேருமே ஃப்ராடுங்க மாமா. இந்த ட்ரஸ்ட் விசிட்டிங் கார்டை மிஸ்யூஸ் பண்ணி அத்தை ஏமாத்திருக்காங்க. ராஸ்கல்ஸ் நம்ம இல்லாத நேரத்துல வந்து அத்தை ஏமாத்தி பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அவனுங்களை சும்மா விடக்கூடாது சகல. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு நல்லா சுழுக்கு எடுக்கணும். எப்படியும் கையெழுத்து வாங்குறதுக்கு அவங்க பத்திரம் வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல? ஆமா மாப்ள. பத்திரம் சேல் பண்றவங்க கண்டிப்பா ஃபோன் நம்பரோ அட்ரஸோ வாங்காம யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. கரெக்ட் சகல. இப்ப என்ன செய்யலாம் சொல்லு. இங்க பத்திரம் சேல் பண்றவங்க யாருன்னு தெரிஞ்சா அங்க போய் அவங்க கிட்ட விசாரிக்கலாம். கண்டிப்பா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா எதுனா கிடைக்கும். கரெக்டா சொன்னீங்க மாப்ள. நம்ம ஏரியால அப்துல் பாய் தான் பத்திரம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரியும். சரிங்க, போலாம்.